12 pillars for the 12 tribes of Israel. இஸ்ரவேலின் புத்திரன் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். Then he sent young men of the sons of Israel, and they offered burnt offerings and sacrificed young bulls as peace offerings to the Lord. உடன்படிக்கையின் புத்தகத்தை எடுத்து ஜனங்கள் காது கேட்க வாசித்தான். Moses took half of the blood and put it in the basin, and the other half, and he took the book of the covenant, read it in the hearing of all the people. Verse 7. எதுக்கு ரெண்டாவது முறை வாசிக்கணும்? Why he read it to a second time? சொல்லுங்க, எதுக்கு வாசிக்கணும்? Why Moses had to read second time? முதல்ல வாசிச்சாரா? Already he read, right? எல்லா ஜனங்க என்ன சொன்னாங்க? All the people what they said? ஏக சத்தமா நாங்க செய்வோம். In one voice they said, we will obey. நாங்க செய்வோம். We will do it. அப்படியே விட்டுட்டலாமே. He could have left it. திரும்ப அடுத்த நாள் காலையில Next day morning, எல்லாரையும் கூப்பிட்டு he called everybody, பலியெல்லாம் ஆயத்தப்படுத்தி, and he prepared the sacrifice. திரும்ப வேதத்தை எடுத்து, Then again he took the ordinance. இதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு. That's why I like the Holy Spirit very much. முதல்ல இல்லாத ஒரு வார்த்தை இங்க சொல்லப்படுது பாரு. What that the one word which is missing in the previous one is written in the second one. இங்க என்ன சொல்றார்? காதுகள் கேட்க வாசித்தார். And it's read it in the hearing of the people. ஒருத்தருக்கும் என் காதுல கேட்கவே இல்ல, மோசே வாசித்தது என் காதுல கேட்கவே இல்லன்னு யாருமே சொல்லக்கூடாது, எந்த கோத்திரமும் சொல்லக்கூடாது. Nobody later on, not even single person from any tribes, nobody should complain that I did not hear what Moses read. பாத்தீங்களா? இது நிறைய நடக்கும் பாருங்க. This will happen many times. அவர் என்ன சொன்னாரு சரியா நான் கேட்காத பேசிட்டேன். I didn't hear properly, I don't know what the preacher said. பாத்தீங்களா? இது சண்டையில நிறைய நடக்கும். This will happen in the fighting happening. நீங்க நிச்சயமா அப்படிதான் சொன்னீங்க. Did you say it properly? ஐயோ நான் சரியா கேட்கல. Oh, I did not hear it properly. பாத்தீங்களா நீங்க? Have you seen that? இது வந்து நிறைய கணவன் மனைவிக்குள்ள நடக்கும். This will happen between husband and wife. என் பொண்டாட்டிக்கு எனக்கு இது நிறைய பிரச்சனை. This is the problem between. உண்மை. This is true. ஐயோ நீ அப்படி சொன்னீங்களா? இல்ல நான் அத சரியா காது கொடுத்து கவனி. Did you say in that way? I did not listen to it properly. இங்க சொல்றாரு பாருங்க. Here it says, ஒருத்தனும் அப்படி சொல்லிட கூடாது. Not even single fellow should say like that. காலங்கள் மாறலாம். Times may change. ஏன்னா மனுஷன் பொய் சொல்வான்னு அவரே சொல்றாரு. Because God himself says man will lie. எத்தனை ஒத்துக்கிறீங்க? Only if accept. இப்போ எடுத்து வாசிக்கிறாரு பாருங்க 7வது வசனம். உடன்படிக்கையின் புத்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். Then he took the book of the covenant and read it in the hearing of the people, and they said, all that the Lord has spoken we will do, and we will be obedient. அந்த கட்டளையை வாசிக்கும் போது முடியுமா முடியாதான் தெரியுமா தெரியாதா நீங்க என்ன சொல்லுங்க? When they read the covenant, the law, did they very well know that they are able to follow it or not? இச்சியாதிருப்பாயாக. Do not lust. சொல்லுச்சா இல்லீங்களாங்க? Do not covet. உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாய். Honor your father and mother. காலங்கள் கடந்து வந்திருக்கு. See, now the time passed. இதுவரையும் அந்த மாதிரி தவறாம செஞ்ச அவன் கோத்திரத்துல ஒருத்தனா இருந்தானா? Now the time has passed. Till now இந்த கட்டளை வரது வரையும் சொல்றேன் நான். Was there anybody available until this law was given? Was there any one person able to follow that principle? சொல்லுங்க, ஒருத்தர் இருந்தானா? Was there any person available? available? சொல்லும்போது இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? முடியவே முடியாது இது. When they heard this law, did they very well know that they are able to follow it or not? சொல்லுங்க, முடியுமா முடியாதாங்க? Is it right or wrong? இப்போ என்ன சொல்லிரலாம்? இப்போ என்ன சொல்லிரலாம்? What they could have replied? முடியாது. No, we could not follow it. இது எங்களால முடியாது. This is not possible. இது எப்படி முடியும்? How is it possible? இது வந்து வாய்ப்பே இல்ல. Not at all possible. இவங்க என்ன சொன்னாங்க? You know what they replied? கர்த்தர், அதனால வார்த்தை நிறுத்தி வச்சேன். கர்த்தர் சொன்ன யாவையும் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அப்படியே பயங்கரமா, அதாவது பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லைங்களா, வாசனங்கள். All that they said, all that the Lord has spoken we will do and we will be obedient. பாத்தீங்களா இதெல்லாம் எப்படி தெரியுமா? Now what is that? சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரே என் உயிர் வேணுமா, நீங்க எடுத்துங்க ஆண்டவரே. Some people will pray or sing like this, Lord you want my life, take it. ஆண்டவரே என் உயிரை கூட உமக்கு தரேன். Lord I am ready to give my life to you. ஜீவ பலியா கொடுக்கிறேன். I am like a burnt living sacrifice. ஒரு சபையில போயிருந்தேன். I was invited to preach in a church. ஒரு பாட்டு ஒன்னு வரும். And they were singing a song. ஒரு அருமையான பாட்டு. It was a very good song. அந்த பாட்டுல சொல்லப்படும். And the lyric says like this. என் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன். Lord I love you more than my life. என் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன். Lord I love you more than my life. எல்லாரும் அந்த சர்ச்சில் ஒரு 500 பேர் இருந்தாங்க. There were about 500 people. சரி, எல்லாரும் அப்படியே மனதுருக்கத்தோட அழுது அந்த பாஸ்டர் அழுது அப்படியே பாடினாங்க. Everybody including the pastor with all tears they were singing this song. எங்க உயிரை விட நாங்க நேசிக்கிறோம் ஆண்டவரே. Lord we love you more than our life. அப்படியே எல்லாம் முடிஞ்சு பாருங்க. The song session was over. நம்மள கூப்பிட்டாங்க. Then they called me to preach. எத்தனை பேர் உங்க உயிரை விட அவரை நேசிக்கிறீங்க? I asked the congregation, how many of you really like to love the Lord more than your life? உடனே பாருங்க எல்லா சபையில பெரியோர் முதல் சிறியோர் வரையும் ஆமென் அப்படினாங்க. Everybody in the congregation replied amen. பாஸ்டரையும் சேர்த்து. Including pastor. நான் சொன்னேன்,
I told, உங்க உயிரை வச்சு அந்த ஊழியத்தை ஒண்ணும் செஞ்சிட முடியாது. you can't do the ministry with your life. உங்க சொத்து, உங்க ஆஸ்தி, நீங்க வச்சிருக்கிற காரு, உங்க பங்களா எல்லாத்தையும் எழுதி டாக்குமெண்டோட ரிஜிஸ்டர் வர சொல்றேன். நான் பக்கத்துல உட்கார்றேன். நீங்க எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க. அப்புறம் நீங்க போயிட்டு அந்த விசுவாச அடிப்படையில் நாங்க விதைத்தோம், அறுப்போம், எங்க உயிரோடு நாங்க உங்க நேசிச்சோம்னு சொல்லிட்டு போங்க. எத்தனை பேர் அப்படி செய்ய தயாரா இருக்கிறீங்க? ஒருத்தர் கூட அல்லேலூயா சொல்லுங்க. I told the congregation, you all said amen, it was very happy, but if you really love the Lord more than your life, are you ready to give all your possession, your position, your property, your buildings, everything? You should bring the document. We have to change it to the church account, and are you ready to? But not even single person was ready. நான் பைபிள் காலேஜ்ல படிச்சேன். I studied in a Bible college. என் கூட ஒரு 120 பேர் படிச்சாங்க. About 120 people studied with me. வந்ததெல்லாம் உதவாது, all rejected, not educated, ஒத்துக்காதது, இதெல்லாம் வந்து யூஸ்லெஸ் அப்படிங்கற குப்பையை கொண்டு வந்து நான் போட்ட இடத்துல படிக்க வச்சிருந்தாங்க. And all the despised, uneducated, not qualified people, they joined with me to study Bible college. பாருங்க, ஒரு கிறிஸ்தவன் படிச்சு முடிச்ச உடனே என் பிள்ளை ஊழியக்காரன் ஆகணும், எந்த காலேஜுக்கு அனுப்பணும் யோசிக்கிறது இல்ல. என் பிள்ளை டாக்டர் ஆகணும், எந்த காலேஜுக்கு அனுப்பலாம். என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், எந்த காலேஜுக்கு அனுப்பலாம். என் பிள்ளை வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், என் பிள்ளை பெரிய ஆள் ஆகணும். ஏன் ஊழியம் செய்யறது அவ்வளவு கேவலமாயா? Some of the Christian families, when the children are studying very well, they don't sacrifice or give their children to study Bible college, but when they are studying very well, they want to put their son or daughter for medicine or some other qualified. சின்ன வயசுல இருந்து ஏன் ஏற்படுத்துறது இல்ல? Why you are not feeding the children with kind of education? ஆனா பாருங்க, சர்ச்சுக்குள்ள வந்து சொல்லுவாங்க, ஆண்டவரே என் உயிரை விடு ஆண்டவரே. இது அன்னைக்கில இருந்து இன்னைக்கு வரையும் கிறிஸ்தவன் அப்படிதான் இருக்கான். But from that day till today, just without forgetting all this principle, when they come to church, they just make some comment with God. இஸ்ரவேல் ஜனங்க எப்படி இருந்தாங்களோ அன்னில இருந்து கிறிஸ்தவன் இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கான். Even today the Christians are like the people of Israel, the same kind of situation they are going through. சொன்னபடியெல்லாம், whatever the Lord said, நாங்கள் அப்படியே செய்து கீழ்ப்படிந்து நடப்போம். We will do and we will obedient. நான் சொல்றேங்க, and I tell you, நீ இருக்கிற ஒவ்வொரு சபையும் பார்த்து கேக்குறேன். I can ask every church, என் சபையை சேர்த்து சொல்றேன், including my church. எல்லா சபையும் கர்த்தர் சொன்னதை கேட்டு அப்படியே 100% நடக்குதா? Do you believe that all the churches really obeying God and listening to God? மனஞ்சில கை வச்சுன்னு சொல்லுங்க. Put your hand upon the chest and tell நடக்குதா? Is it happening like that? எத்தனை பேர் அவர் சொன்னது நாங்க கேட்டு நாங்க நடந்து நாங்க ஆசீர்வதிக்கப்பட்ட எத்தனை பேர் இங்க இருக்கீங்க சொல்லுங்க. How many of you really can tell me that whatever God said we really obey and listen to him, we obey like that? கர்த்தருடைய சுத்த கிருபை தான். It is all pure grace of God. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? How many have accepted? இன்னைக்கு நம்ம கை தூக்கிட்டோம் and we lifted our hands. ஆண்டவரே, Lord, சுத்த கிருபை. it's a pure grace of God. ஆண்டவரே உம்முடைய கிருபை. Lord, your grace alone. அவன் அப்படி கை தூக்கல. They did not lift their hands like that. அவன் என்ன சொன்னா? What the people of Israel said? அவர் சொன்னதெல்லாம் கேட்டு, whatever they heard, அவர் சொல்படி எல்லாம் நடந்து கீழ்ப்படிந்து அதை நாங்க பாப்போம். what they said, we will obey, we will listen to you. அதுக்கு அப்புறம் பாருங்க 8வது வசனத்தை கவனிங்க. Verse 8. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் நாதாவும் அபியும் இஸ்ரவேலுடைய மூப்பரில் 70 பேரும் ஏறி போய் இஸ்ரவேல் தேவனை தரிசித்தார்கள். வாசிங்க. அப்படியே 8ல இருந்து வாசிங்க. So then Moses went up with Aaron, Nadab and Abihu and 70 of the elders of Israel. So Moses took the blood and sprinkled it on the people and said, Behold the blood of the covenant which the Lord has made with you in accordance with all these words. என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க. சொன்ன உடனே இவங்க இந்த வார்த்தையை சொன்ன உடனே எடுத்து நாங்க மேல போறாங்க. And after they saying this, then they going little further. 10வது வசனம். Verse 10. இஸ்ரவேல் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழ் நிலைக்கல்லில் இருந்த வேலை கொப்பாகவும் 8வது வசனத்துல அந்த வசனத்தை விட்ட பாருங்க. அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து, கரெக்ட், தேங்க்யூ பிரதர். அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றான். Verse 8. Moses took the blood and sprinkled it on the people and said, Behold the blood of the covenant which the Lord has made with you in accordance with all these words. இதுதான் மார்ச். This is what is transformed. எப்போ ரத்தம் தெளிக்கப்படுதோ அப்ப அங்கீகரிக்கப்படும். Where the blood was sprinkled, there it was accepted. Amen. Amen. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? How many have accepted? சும்மா கொடுத்துட்டாரா? God did not give it simply. கேட்டாங்க. They wanted it. சொல்லப்போனா இவங்க தான் மாத்துனாங்கனே சொல்லலாம். I can boldly say that they only changed it. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டதுன்ற ஜனங்க இப்போ வந்து அப்படியே பிரமாணத்தின் கீழே வந்து அவர் சொன்னபடி செய்வோம்ன்றதால தான் அப்படியே பாருங்க
இப்போ அவர் என்ன ஏற்படுத்தி வச்சிருந்த அந்த கிருபையின் உடன்படிக்கை அப்படியே கொண்டு வந்து இப்போ லா உடன்படிக்கை மாத்தி. The covenant God made with Abraham, these people they changed it. Abraham believed God and it was reckoned as righteousness. But these people said to God, Moses and God, and we will obey, we will do on our part. Amen. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? பாருங்க இப்போ குமாரன் அனுப்ப வேண்டியதா இருக்கு. Now God had to send his son. குமாரன் அனுப்பிச்சு God sent his son பிரமாணத்தை நிறைவேற்றி and God fulfilled the law. இப்போ வந்து குமாரன் மூலமாக Through Christ முழு உலகத்தையும் entire world நன்மைக்கு ஏதுவான வகையில் and God brought to goodness. Amen. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? இதெல்லாம் வாழ்க்கையை துவங்குது. This is where our life begins. Hallelujah. Hallelujah. இன்னும் மேல போலாம். We'll go a little further. பாருங்க இப்போ ஏன் இங்க வந்தனா இத விளங்கிட்டீங்க இல்லையா? And you understood now, right? இப்போ பவுலுடைய பிரசங்கத்துக்குள்ள வரணும். And I'll come to the preaching of Apostle Paul. ஏன் பவுலுடைய பிரசங்கத்துக்குள்ள வரணும்னா பவுல் சொன்னா இல்லீங்களா, ரட்சிக்கப்படுகிறவன் எவனோ சுவிசேஷம் ரட்சிக்கப்படுகிற எவனோ அவனுக்கு அந்த சுவிசேஷம் தேவ பலனா இருக்குன்னு சொல்ல முன்பு யூதர்லும் பின்பு கிரேக்கர்லும் சொல்லப்படுது இல்லையா? And Apostle Paul said the people who believe from Greeks or and other people, those who believe Christ, and it becomes the strength for them. அப்போ எப்படி பவுல் அந்த ஆழமான சுவிசேஷத்தை கொண்டு வந்தார்ன்றத புரிஞ்சுக்கிறீங்க. I would like to show you how Apostle brought this deep gospel of grace. இத புரிஞ்சிக்கலனா சுவிசேஷமே புரியாது. If you don't believe this fundamental, you can't understand the gospel. அதனால சுவிசேஷம் என்ன நினைக்கிறேன்னா, சிலுவையில இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார் அந்த எண்ணத்தை நம்ம வெச்சுக்கிறோம். அது பின்னணி இருக்கு. அவர் அப்படி மரிக்கிறதுக்கு என்ன ஆதாரமா இருந்ததுன்றதை நம்ம காமிக்க வேண்டியது. We know that what is gospel, it is all birth and death of Christ, but there is a background why Jesus had to come and die on the cross. We have to understand that. அதனால பவுல் வந்து அந்த பிரமாணத்தை ஏன் அந்த அளவுக்கு அந்த ஒரு வெளிப்பாடோட பேசுறாருன்னு சொன்னீங்கன்னா, அவர் அந்த பாவத்தை மாத்திரம் பேசல, பாவத்தின் சம்பளம் மரணம், நியாயப்பிரமாணமும் அதுக்கு பேலன்ஸ் சொல்லி பேசிட்டு வராரு பாருங்க. And here Apostle Paul talks about 1 Corinthians 15 அதிகாரம். In 1 Corinthians chapter 15, Apostle talks about the background that took place, but because Jesus had to come and die on the cross. அதனால தான் பவுல் சொல்ற ஒவ்வொரு விஷயத்திலயும் பாருங்க ஆவியானவர் அங்கீகரிக்கிறார். That's why Apostle Holy Spirit agreed upon everything Apostle Paul preached. கலாத்தியர் நிருபத்துக்கு வந்துருங்க இப்ப. Come to book of Galatians. கலாத்தியருக்கு வந்துருங்க. Galatians. கலாத்தியர் 4 அதிகாரம். Book of Galatians chapter 4. கலாத்தியர் 4. பாருங்க கலாத்தியர் நிருபத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். We all know about the epistle of Galatians. நம்ம எல்லாரும் ஊழியக்காரங்க. Because we are all servants of God. நிறைய பேர் ஊழியம் செய்றவங்க. Many of you are doing God's ministry. நிறைய சபையின் போதகர். And you are the pastors. உதவி ஊழியர்களா வந்திருக்கீங்க. Maybe the assistant pastors. இந்த நிருபத்தை பத்தி பெருசா சொல்லணும்னு அவசியம். I don't need to give much introduction about this epistle. இந்த நிருபத்துல வந்து பவுலுக்கு வர கோபத்துக்கு காரணமே சுவிசேஷத்தை மாத்தும்போதுதான். And Apostle Paul got angry because they changed the gospel. பவுல் வந்து ஒரு சுவிசேஷத்தை சொல்லிட்டு போறாரு. And Apostle talking about the gospel. அந்த சுவிசேஷத்தை இவங்க அப்படியே மாத்துறாங்க. And other people they distorted the gospel. அதனால தான் அந்த சுவிசேஷத்தின் மேல கோபம் வருது. That's why he is getting angry against the distortion. 4 அதிகாரத்துல கை வச்சீங்க 1 அதிகாரத்துக்கு வந்துருங்க. Come to chapter 1. இந்த 1 வாசி அப்படியே 4 அதிகாரத்துக்கு போங்க. And we'll read one verse then we'll go back to chapter 4. 1 அதிகாரம் 6 வசனம் வாசிக்கிறேன். Chapter 1 verse 6. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமா விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். I am amazed that you are so quickly deserting him who called you by the grace of Christ for a different gospel. வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களாம், வேற அல்ல. Which is really not another, only there are some who are disturbing you and want to distort the gospel of Christ. நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். But even if we or an angel from heaven should preach to you a gospel contrary to what we have preached to you, he is to be accursed. பவுலுக்கு அவ்வளவு கோபம் வருது பாருங்க. Paul getting such angry. அவன் அப்படியே சொல்ற, நாங்களாவது வானத்திலிருந்து ஒரு தூதனே வந்து பிரசங்கம் பண்ணா கூட நாங்க சொன்ன சுவிசேஷத்தை வேற ஒரு சுவிசேஷத்தோட சேர்த்தோம்னா அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன்றாரு. What is saying, even if we or an angel from heaven should preach to you a gospel contrary to what we have preached, he has to be accursed. அப்படினா வேற சுவிசேஷத்தை பேசுறாங்க. What is the another gospel they are preaching? வேற சுவிசேஷம் இல்லையேன்றாரு. What is saying, there is no another gospel. அவங்க வேற சுவிசேஷத்தை பேசி இருக்காங்க. But they preached about next another gospel. வேற சுவிசேஷம். What was the next gospel? வேற சுவிசேஷத்தை சொல்லும்
பொழுது மனிதனுடைய செயலை அவங்க வந்து மையப்படுத்தி பேசுறாங்க. அதுதான் பிரமாணம் பவுல் சொல்றாரு. Another gospel mean they were talking about the actions of people. Apostle Paul, that is law. நியாயப்பிரமாணத்தை உள்ள கொண்டு வரும்போது பவுல் கோபம் வருதுங்க. When Paul is getting angry because they are bringing inside the law. ஏன் கோபம் வருதுன்னா இது சுவிசேஷத்தோட இல்லப்பா, இது வேற அப்படின்றாரு. What Paul says, it is not gospel, it is something else. அதனால தான் 4ஆம் அதிகாரத்துக்கு வராரு. That's why he's coming to chapter 4. 4ஆம் அதிகாரம் Chapter 4. 20 கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிறேன். We'll read verses 21 onwards. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். Tell me, you want to be under law, do not listen to the law. கேள்வி கேக்குறாரு. He is asking a question. என்ன கேள்வி கேக்குறாரு? What question is asking? நீங்கலாம் வந்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் பண்ணனும் இவ்வளவு வைராகியம் பாராட்டறீங்களே. See, you are also adamant to follow, to be under the law. நான் ஒத்துக்கறேன். I accept it. நான் கேள்வி கேக்குறேன் உங்களை. I ask a question. அப்ப நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். You tell me what the law really teaches you. நிறைய பேர்ட்ட உங்களுக்கு சொல்ற பாருங்க, பண்ற பிரசங்கமே திரும்பி கேட்டீங்கன்னா அவங்க சொல்வாங்க, நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல, ஆவியானவர் பேசிட்டாரு. If you sometime if you ask the preachers, preacher, what did you preach? They will reply to you, I don't know what did I actually preach, only Holy Spirit led me to preach like this. நான் அப்படியே வாயை திறந்தேன், பாருங்க ஆவியானவர் புஷ்ன்னு பேசிட்டாரு. Some preachers will say, I just opened my mouth, Holy Spirit will only preach to you. எங்க ஆவியானவர் என்ன பிரஷர் அப்படியே உங்க வாயில இருந்து அப்படியே கொட்டிட்டு எனக்கே தெரியாம என் அறிவு எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே உள்ள வந்து கொட்டிட்டு போயிட்டாரு. Do you think that God, Holy Spirit like some pressure that comes through out of your mouth and automatically is doing something through you? ஆவியானவர் உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி என்ன நினைப்பாருங்க? Before I preach something to you, the Holy Spirit will fill me with words. சில நேரத்துல பாருங்க புல்பிட்ல பிரசங்கம் பண்ணும்போது பாயிண்டே இருக்காதாங்க. Sometimes when I preach to the people, I don't have any points to preach. பிரசங்கம் பண்ணுவேன், உள்ளுக்குள்ள ஒரு ரெவலேஷன், ஒரு லைட் அடிச்ச உடனே முதல்ல எனக்கு பயங்கர குஷி ஆயிடும் பாருங்க, அப்படியே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அது வெளியில தெரியாது, ஆனா நான் சொல்ல அது பாருங்க மக்களுக்கு அருமையான வகையில வழங்க. Sometimes whenever I preach, I get the revelation. When God opens my eyes to see the revelation, I get so rejoicing in the Holy Spirit, then I start preaching to the people. பாஸ்டர்களை விட்டுருங்க, leave the pastors. அன்னைக்கு விசுவாசிக்கு ஒரு முறை ஜெபம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி முடிச்சவனே என்ன பண்ணீங்க இன்னொரு முறை சொன்னீங்கன்னு ஜெபம் பண்ண மாட்டேன். And leave the pastors. You ask the believers, those who pray in the congregation, you ask them again to pray the same word, they will not able to pray. ஒண்ணும் இருக்காது. They will not be anything. நான் சொல்லட்டுங்களா? அல்லேலூயா 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா இதுதான் நிறைய இருக்கும். நீ வேணா பாருங்க. Most of the prayer they just praise God, nothing, no meaning in that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொஞ்ச நேரம் அப்படியே டங்ஸ்ல கொண்டு வருவாங்க அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இடையில சொல்லுவாங்க ஆண்டவரே எங்களுக்கு தண்ணீர் தொட்டபடினால நமக்கு நன்றி அவ்வளவுதான். And some words in between they'll be saying some praise the Lord hallelujah praise the Lord hallelujah only, but if you really keenly watch the prayer, no meaning in that. Amen. Amen. நான் உங்களுக்கு சொல்றேன், I tell you, நீங்க ஜெபிக்கும் முன்னாடி என்ன ஜெபிக்கிறீங்கன்னு முதல்ல உங்களுக்கு தெரியும். Before you pray, you should know for what you are going to pray. A.W. Tozer சொல்றாரு. A.W. Tozer he says like this. நான் ஜெபிப்பதற்கு முன்பதாக before I pray, ஜெபிக்கணும்ன்றதுல தான் ஆயத்தப்படுவார். What he says, before I pray, I spend most of my time for what I should pray. நான் ஜெபிக்கிற நேரம் கம்மி, ஆயத்தப்படுற நேரம் அதிகம். What he is saying, the prayer time is very less, the preparation for my prayer time is very longer. எத்தனை விசுவாசி? How many of you believe that? கர்த்தர் கிட்ட போய் சும்மா வளர்றது கிடையாது. See, it is not just blabbering before God. ஆண்டவர் எது வேணாலும் கேட்டுவார்னு சொல்லிறதா? Do you believe that God will listen everything whatever I say? Amen. Amen. ஒத்துக்கிறீங்க? How many have accepted? நிறைய பேர் பிரசங்கம் பண்ணும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒன்னு வரும். And some preachers whenever they preach, for every word they will use one word. பாத்தீங்களா? Have you seen that? என்ன சொல்லுங்க? What is it? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. God is good. Hallelujah. அவர் நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா. God loves us. Hallelujah. அது ஏன் ஒன்னொண்ணுக்கு கொண்டு வராங்கன்னு நினைக்கிறீங்க? Why every sentence or every word they use the word hallelujah? அல்லேலூயா வரதுக்குள்ள இன்னும் ஞாபகம் வந்துரும் வேற ஒண்ணு. Because when they say the word hallelujah, they think for another word. அதுவே ஒத்துக்கிறீங்க? How many have accepted? கொஞ்ச நேரம் பேசினா கூட நல்லா பேசு. So even for small short time you have to speak very well. Amen. Amen. ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் இறந்துட்டார். And one known person he passed away once. சரி போய் அவரை பார்க்கலாம்னு போனேன். I went to see his body. நம்ம பாஸ்டர்னால நம்ம ஜெபம் பண்ணோம் இல்லீங்களா? So since I am a pastor, I wanted to pray. பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு. There was another person standing next to me. அவர் சொன்னாரு நான் ஜெபம் பண்றேன் நீங்க மெசேஜ் கொடுங்க. He told me that I will pray, you give a message. நம்ம என்ன கொடுத்தாலும் என்ன ஜெபம் பண்ணாலும் அவர் கேட்க போறது கிடையாது. I replied, whatever you pray or give message, that dead person is not going to listen to it. சொல்லுங்க அவருக்கு என்னன்னா அவர் பண்ற ஜெபத்தை அவர்
அவர் கேட்க மாட்டார் பிரதர், நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நான் என்ன வேணாலும் பண்ணு. Because he wanted to pray, because he was thinking that he is going to listen something. பவுல் சொல்றாரு, Apostle Paul says, அதான் கேக்குறாரு, ரொம்ப பேசுறிய நியாயப்பிரமாணத்தை பத்தி. அப்ப நான் கேக்குறேன், எனக்கு பதில் சொல்லு. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுச்சு சொல்லு பார்க்கலாம். Apostle Paul is asking, you are talking too much about the law, tell me what the law really says. நீ நிறைய பேர் பேசுறாங்க இல்ல law பத்தி, நான் பேசிட்டு லாவை ஒரு ஆள் நிக்க முடியாதுங்க. எந்த அளவுக்கு கிரேஸ் பேச முடியுமோ அந்த அளவுக்கு லாவை என்னால பேச முடியும். I am able to preach about law, equally I am preaching about the grace. Nobody else can do that. முடியாது. Nobody else can preach about law. இது ஏதோ ஒரு சம்பவம் கிடையாது, இது ஏதோ ஒரு செய்தி கிடையாதுங்க, இது ஒரு நபருங்க. இது It is not about a person, it is not about a message, it is about a person. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இது It is talking about the Lord Jesus. இத வந்து எப்படி சொல்லணும்னு போது அவர் கேக்குறாரு, நீ அவ்வளவு பேசுறியே, நீ எனக்கு கொஞ்சம் சொல்லு, நீ பார்க்கலாம். Apostle Paul asking the people, you tell me what the law is teaching about. எப்படி சொல்றாரு, சொல்லுங்கள். You tell me. சொல்லுங்கள். You tell me. அவரே பேசுறார் பாருங்க. Now Apostle Paul speaks. 22 ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதி இருக்கிறது. ஒருவன் அடிமையான இடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீன இடத்தில் பிறந்தவன். Verse 22, for it is written that Abraham had 2 sons, one by the bondwoman and one by the free woman. அடிமையான இடத்தில் பிறந்தவன் மாமிசத்தின்படி பிறந்தான், சுயாதீன இடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். But the son by the bondwoman was born according to the flesh, and the son by the free woman through the promise. இவைகள் ஞானம் அர்த்தமுள்ளவைகள். This is allegorically speaking. இவர் வந்து ஏதோ ஆபிரகாமுக்கு ஒரு மனைவி இருந்தா, ஒரு வப்பாட்டி இருந்தா, அவங்களுக்கு 2 பிள்ளை இருந்துச்சு, அதெல்லாம் பேசல இவர். It is not talking about Abraham had a wife, he had a concubine. It is not talking about ordinary stories. என்ன சொல்றாரு? What is saying? 2 பேரையும் வச்சு 2 ஏற்பாடுகளாம் பேசுறாரு. We is talking keeping these 2 women, comparing them with the 2 covenants. பவுலுக்கு தெரியுதுங்க பிரமாணம்னா என்ன, கிருபை என்னன்னு பவுலுக்கு தெரியுது. Paul very well knew about what is law and what is grace. அந்த ஜனங்களுக்கு அதை புரிய வைக்கிறார். And Paul wanted to teach them, make them understand. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாக ஆதி சபையில பிரசங்கம் பண்ணப்பட்ட உபதேசங்க இது. Even 2000 years before in the early church, Apostle Paul preached about this. இது நான் எழுதுறது கிடையாது. I did not write this. இல்ல இது அங்கிள் எழுதுறது கிடையாது. It did not written by dear uncle. 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக பவுல் எழுதி வச்சிருக்காரு. 2000 சபையில பிரசங்கம் பண்ண பிரசங்கம் ஆவியான மூலமா அங்கீகரிக்கும். It is through the Holy Spirit it was preached to the early church. இவர்கள் ஞானமர்த்தம் உள்ளவைகள். அந்த 2 ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமையானத்துக்கு உள்ளாக பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள் தானே. This is allegorically speaking, for these women are 2 covenants, one proceeding from Mount Sinai, bearing children who are to be slaves. She is Hagar. ஆகாரை கொண்டு போய் சீனா மலைக்கு சம்பந்தப்பட்டு பேசுறார். Apostle Paul comparing Hagar with this Mount Sinai. அப்ப ஆகார் கிட்ட பிறப்பதெல்லாம் பாருங்க அடிமைத்தனத்துக்கு உள்ளாகுதுன்னு பேசுறார். What is saying, those who are born out of Hagar, it is comparing with the slaves. Amen. Amen. அது மாதிரி விளங்குது. How many understand? ஆகார் என்பவள் சீனாய் மலை தானே. Hagar is Mount Sinai. அடுத்து அவரே பேசுறார் பாருங்க. ஆகார் என்பது அரபு தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. Now this Hagar is Mount Sinai in Arabia and corresponds to the present Jerusalem, for she is in slavery with her children. மேலான எருசலேமோ, but the Jerusalem above is சுயாதீனம் உள்ளவள், அவள் நம் எல்லோருக்கும் தாயானவள். It is above is free, she is our mother. 27 விட்டுருங்க, அது அப்புறம் திரும்ப நான் உங்களுக்கு சொல்லி தரேன். I'll come back again verse 27. 28 க்கு வந்துருங்க. Come to verse 28. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். And you brethren like Isaac are children of promise. ஆகிலும் மாமிசத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. But as at that time he who was born according to the flesh persecuted him who was born according to the spirit, it is now also. பாருங்க, 2 பேரும் நீங்க நல்லா எடுத்துக்கொள்ளுங்க. You have to take 2 of them. வீட்ல போய் 2த்தையும் தியானம் பண்ணுங்க. You think, you meditate on this at home. ஆகார்னா என்னன்னு தியானம் பண்ணுங்க. You meditate who is Hagar. சாராள்னா என்னன்னு தியானம் பண்ணுங்க. You meditate who is Hagar. இந்த சாராளுக்கும் ஆகாருக்கும் 2 வித்தியாசத்தை ஏற்படுத்திக்கங்க. And you can make a difference between Hagar and Sarah. சாராள் கிருபை, ஆகார் சீனாய் மலை. Sarah grace, Hagar law. இது ரெண்டுத்தையும் நீங்களே வரிசைப்படுத்துங்க. And you make note of it. இங்க பிறந்ததுக்கு அங்க பிறந்ததுக்கு என்ன வித்தியாசம்னு பாருங்க. You find out what is the difference between who was born there and who is born here. என்ன வேதம் சொல்லுது, இவள் இருவரும் 2 ஏற்பாடுகளாமே. Because Bible says that 2 women are equal to 2 covenants. அப்ப எந்த ஏற்பாடுல நிலையில் இருக்கணும், எந்த ஏற்பாடு சத்தியத்தை பேசணும், எந்த ஏற்பாடின் அடிப்படையில் வாக்குத்தத்தங்கள் பிறக்குது, எந்த ஏற்பாடின் அடிப்படையில் இன்னைக்கு ஜீவியம் நடத்த வேண்டியதை யோசிங்க. You have to think and identify and understand on which covenant and which person you have to follow and we have to think about. எத்தனை ஒத்துக்கிறீங்க? How many have accepted?
நிறைய பேருக்கு இல்லதான் குழப்பமே. Many people have the confusion. அவங்க நினைக்கிறாங்க படிச்சதே கிடையாது, கலாத்தியர் நம்ம படிச்சதே கிடையாதா? Have they not read the Galatians? 6 அதிகாரங்க. It's only 6 chapters. ஏன் இந்த 6 அதிகாரத்துல இதை ஏன் இவ்வளவு மையப்படுத்துறாரு அவர்? Why Apostle Paul gives emphasis on this? முடி கொண்டு வராரு பாருங்க. He brings an end to it. அதுக்கு அப்புறம் பேசுறாரு பாருங்க. Then he says, அதுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? What the Bible talks about it. வேதத்துக்கு வந்திருக்காரு அவர். வேதம் என்னங்க சொல்லுது? What does the scripture say? ஒரு முடிவுக்குறார். வேதம் என்ன சொல்லுகிறது? What does the scripture say? அடிமையானவளின் மகன் சுயாதீனமுள்ளவருடைய குமாரனோட சுதந்திரவாளி இருப்பதில்லை. Cast out the bondwoman and her son, for the son of the bondwoman shall not be an heir with the son of the free woman. ஆகையால் அடிமையானவளையும் அவருடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. It says cast out the bondwoman and her son. இப்படி இருக்க சகோதரரே 31 So then, இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாக இராமல் சுயாதீனமுள்ளவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். Brethren, we are not children of a bondwoman but of the free woman. இப்போ நீங்க யாருக்கு பிள்ளையா இருக்கீங்க? Now whose children you are? சொல்லுங்க பிரதர். Now tell me. நீங்க யாருக்கு பிள்ளையா இருக்கீங்க? ஆகாருடைய பிள்ளையா இல்ல சாராளுடைய பிள்ளையா? You are a children of Hagar, are you the children of Sarah? நீங்க ஆகாருடைய பிள்ளையா இருந்தா சீனாய் மலையை பேசுங்க. If you are a children of Hagar, you talk about Mount Sinai. நான் சொல்லலங்க. I don't say that. நான் சொன்னேன். Did I say that? வேதம் சொல்லுதுங்க. Bible says ஆகார் என்பது சீனாய் மலை தானே? Hagar is Mount Sinai. பாருங்க, அப்ப சுயாதீனம் உள்ளவன் சொன்னா சுயாதீனம் எங்க இருந்து வருது? We are free people mean where that freedom comes from. சுயாதீனம் எப்படி செயல்படும்? How the freedom operates. எப்படி ஈசாக்கு பிறக்க முடியும்? How Isaac would born. எப்ப கிருபை மக்கள் வாழ்க்கையில வேலை செய்யும்? How the grace will function in the life of எப்படி people. நம்ம வாழ்க்கை செழிக்கும்? How our life will prosper. எப்ப கிறிஸ்துவுடைய பரிபூரணம் உண்டாகும்? When we will have the perfection in Christian life. சுயாதீனம் உள்ளவிடத்திலிருந்து பிறக்கிற செய்தி மாத்திரமே மக்களை சுயாதீனத்துல கொண்டு வர முடியும். சுயாதீனத்தின் பிறக்கிற பிள்ளைகள் மாத்திரமே வாக்குத்தத்தத்துல வாழ முடியும். Only the message comes out of freedom will deliver the people. Only the children of come from Sarah will give us the freedom to the people. Amen. நம்ம உணர்வுக்கு வேலை செய்யல. உணர்வுக்கு வேலை செய்யல. We don't do ministry for our feelings. நம்ம அறிவுல வேலை செய்யல. We don't work with our knowledge. வாக்குத்தத்தம் வேதம் என்ன சொல்லுகிறது? அங்க வாங்க, அதான் முக்கியம். What does the Bible promises us? வேதம் என்ன சொல்லுகிறது? What the Bible says. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? Amen. ஆமென். Amen. நம்ம பிரச்சனையே பாத்தீங்கன்னா ஒரு எந்த அணுகுனாலும் சரி, நீங்க எந்த காரியத்தை அணுகுனாலும் சரி, உங்கள் மண்டறிவில் அணுக கூடாதுங்க. வேதம் என்ன சொல்லுது அப்படிதான். In whatever things you want to approach, don't approach it with your own knowledge, approach it with the scripture knowledge. ஆனா நம்ம அப்படி கிடையாது பாருங்க. But we don't do it. எது ஒண்ணு நடந்தாலும் சரி, அந்த நடக்கிற அந்த சம்பவங்களும் அந்த சூழ்நிலைகளும் நம்முடைய உணர்வுகளும் நம்முடைய எண்ணங்களும் தான் முதலாவது இருக்கும். But whatever happens, we always focus it on our own brain, our own knowledge, our own feelings. ஆனா வேதம் முன்னாடி இருக்கணுங்க. But the scripture should be first. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் வேதம் என்ன சொல்லுகிறதுன்ற அறிவை முதல்ல கொண்டு வந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனை. Whatever says, whatever comes in your life, bring the scripture first, then you will find freedom in your life. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? How many have accepted? நம்ம ஆளுங்க அதுல அந்த எண்ணத்துக்குள்ள வரதே கிடையாது. Our people, they don't come into that thought. எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்க்கும் பாருங்க. Many people have this kind of thought. இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் மாதிரி யாரையோ உட்கார வச்சுட்டாங்க, அவரால பெரிய பிரச்சனை. அப்படிதான் நிறைய பேருக்கு மனதில். Some people think that our prime minister is somebody has come, so that's a problem for India. வீட்ல போய் வாசிங்க. You go home and read. கோரேஸ் தேவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி தெரிந்து கொண்டார், பேர் வச்சு தெரிந்து கொண்டார். And God chosen Kores and before he was born in this world. ஏன் தெரியுமா? You know why? எருசலேம்ல சபை கட்ட போறதுக்கு. Because he wanted to build Jerusalem. Amen. Amen. ஒரு நபரையோ ஒரு மனுஷனை வச்சு யோசிக்காதீங்க. Don't think about a person, individual person. ஒரு மனது ஒரு வேதம் என்ன சொல்லுகிறது அதை வச்சு யோசிங்க. What the Bible says, based on that you think. எந்த மனிதனுடைய வல்லமையோ, எந்த மனிதனுடைய உணர்வோ, எந்த மனிதனுடைய திட்டமோ சுவிசேஷத்தை தடை செய்ய முடியாது. No person's feeling, no person's emotion, no person's plan can stop this scheme or kingdom of God. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? How many have accepted? அதனால தான் பாருங்க ஈசாக்கு கொண்டு வந்தார் அவர். That's why he brings Isaac inside. 25 ஆண்டுகள் ஆச்சு. 25 years passed. 25 ஆண்டுகளா அவன் காத்துட்டு இருக்கான். 25 years was waiting for the promise. மாமிசத்தில் பிறப்பது மாமிசமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது தான் ஜீவனும் சமாதானத்தை. The thing which was born of flesh, it will be flesh. The thing which is born of spirit, it will be a spirit. வேதம் சொல்லுகிறது. The Bible says சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பத்தில் செத்து போனதையும் அவன் எண்ணாத இருந்தான். Abraham did not consider his body was dead, Sarah's womb was dead. பாருங்க, அவன் எண்ணம் முழுவதும் மாறுது. இது மனித அறிவினால கிடையாது, இது மாமிச எண்ணங்களால கிடையாது. தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதுதான் நடக்கும். Abraham always thinking what God has said in his word, not in his own brain or knowledge. ஊழியம் கூட அப்படிதான் பாருங்க. Even the ministry like that. ஊழியத்துல தேவன் எதை மகிமைப்படுத்துறாரோ அதுதான் நம்ம மகிமைப்படுத்தணும். Whatever God glorifies through our ministry, we have to glorify that.
Amen. ஒத்துக்கிறீங்க? How many of you believe ஒரு that? குடும்பம் கூட எடுத்துங்க. Even for a family. பாருங்க, ஒரு குடும்பத்தை எடுத்துக்கினீங்கன்னா கூட உங்க அப்பா அம்மா வளர்க்குற மாதிரி உங்களை வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது. உங்க அப்பா அம்மா உங்களுக்கு வளர்த்த நல்ல விஷயங்களை எடுத்துங்க. இன்னைக்கு இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்க பிள்ளைங்களை வழி நடத்திக்காங்க. Even in your family, not how your own parents brought you up, not in that way. Whatever was good in that, you take it. Likewise, you lead your children. வேதத்தின் அடிப்படையில் கொண்டு போய் பாருங்க. You can take your children based on scripture. எந்த மாதிரி ஒத்துக்கிறீங்க? Amen. 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 அங்கிள் காலத்துல ரேடியோ இருந்திருக்காது, ஒண்ணும் இருந்திருக்காது. And uncle time there was no radio, I believe. Only newspaperல தான் செய்தியை பார்த்திருக்கோம். And he was reading the things in the newspaper. ஊருக்கு ஏதாவது தகவல் சொல்லணும்னா தந்தி அனுப்புவாங்க. செத்து போனவனை எடுத்தது போனதோ அவங்க கைக்கு அது கிடைக்கும். And that was the time, even if you want to give a message, even somebody is dead, only through telegram they were sending a message. By the time they will bury the person. அப்பலாம் போஸ்ட் கார்டு தான் ரொம்ப பவர்ஃபுல். That time the postcard was very powerful communication. எனக்கு 15 பைசா இருந்துச்சு. நான் சின்ன பையனா And when I was small boy, it was 15 paise. அங்கிள் காலத்துல எவ்வளவு இருந்துச்சுன்னு தெரியல. I don't know how it was. போஸ்ட் கார்டு நீங்க போட்டீங்கன்னா போஸ்ட் கார்டு போறதுக்குள்ள நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, போட்ட ஆளே போய் சேர்ந்திருப்பாரு. If you send a postcard to other person, before that postcard reaches that person, you yourself can reach that person. அத அவன் எடுக்கணும். He has to take it. He has to put the stamp on it. அதனால ஒண்ணும் கிடையாது பாருங்க, ட்ரெயின்ல போடணும். And you have to put it in the train. எடுத்து நம்ம வீட்டுக்கு வரணும். And postman has to take it in the cycle and come to home. எங்க அப்பாக்கு போன் அடிச்சுனா ஆர் பூபாலன் அப்படி ரோட்ல நின்னு கத்துவாரு அவர். And the postman will shout from the street, "Ar Bhubalan." போய் அது எடுக்கல. எங்க அப்பா சொல்ல, "டேய் அதெல்லாம் எப்போ நடந்து முடிஞ்சு நானே போயிட்டு வந்தேன் உடறா" அப்படினாரு. My dad used to tell before he received the postcard, he will tell everything is over already because now only it's coming. இன்னைக்கு அப்படி கிடையாது. Now it is not like that. நொடி பொழுதுல நான் என்ன செய்யணும் எல்லாருக்கும் தெரிவிச்சேன். In a second I can tell to everybody what I'm doing here. உலகம் முழுவதும் ஒரே நொடி பொழுது நான் என்ன செய்யணும் அப்படியே செய்யணும். I can reach the entire world, and there are people in the world in a second what I'm doing now. Amen. Amen. புரிஞ்சுக்கணும் பாருங்க. You have to think. இதெல்லாம் உங்க அறிவுல ஏத்திக்கணும் நீங்க. You have to upload this in your brain. ஆனா வேதம் என்ன சொல்லுது? What the Bible says. எத்தனை பேர் சொல்றீங்க? Amen. வேதம் என்ன சொல்லுது? What the Bible says. உங்க பிள்ளைங்க ஒலிவ மர கன்றுகளா இருக்கும். The Bible says your children are like olive trees. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படும். Your children will be taught by the Lord. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகள் முயற்சி விருத்தா. கர்த்தர் உன் பிள்ளைகளை வளர்க்கலனா வளர்க்கறவன் பிரயாசம் விருதா. Unless the Lord builds the house, the builder's building, it's a waste. Unless God teaches your children, your teaching to the children is a waste. Amen. இது ஒரு விளங்குது. How many of you understand? பவுல் அப்படியே கொண்டு போறாரு. Now Paul takes further. நேரமாயிடுச்சு, அத பார்த்துட்டே வரேன். டைமுக்கு முடிக்கிறாள் நம்ம. 5வது